வணக்கம். திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் செய்த செயல் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி. அப்படி தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் எதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளுக்கு 2 தொகுதிகள் வீதம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி கடந்த சனிக்கிழமை அன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடலூர் சென்றபோது தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டின் தொன்மையான ஆதீன மடங்களில் ஒன்று தர்மபுரம் ஆதீனம். இந்த மடத்தின் 27வது மடாதிபதியாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியர் அவர்கள் இருக்கிறார். கடந்த ஆண்டு மே மாதம் டெல்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்ட போது தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டின் முக்கிய மடாதிபதிகள் கலந்து கொண்டனர். அப்போது திறப்பு விழா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியிடம் தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் செங்கோல் வழங்கினார். இந்த நிலையில் அதே தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து அவருக்கும் செங்கோல் கொடுத்து வாழ்த்தியிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக தீவிரமாக களமாடி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் செங்கோல் கொடுத்து வாழ்த்தியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் திமுக முழு வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வெள்ளி செங்கோலை வழங்கி ஆசி கூறியிருக்கிறார் தர்மபுரம் ஆதீனம் அவர்கள். இது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பின் போது அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் உடனிருந்தார். இன்னும் தேர்தலுக்கு 2 வாரங்களுக்கும் குறைவாக உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என்று பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு சங்கங்களும் அமைப்புகளும் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருவது திமுக கூட்டணிக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளிலும் முழுமையான வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்ததோடு பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கியது போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் செங்கோலை வழங்கி ஆசி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.